ஏகனை போற்றி, இணையாளும் ஈசனை போற்றி, பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி, ஸ்கந்தாசரணம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1980-85க்கு பின்னால் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகத்தை ஒரு செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அதே 1980க்கு பின்னால் பிறந்த குழந்தைகளுடைய ஜாதகங்களை எல்லாம் செக் பண்ணிக்கணும். நான் சும்மா சாதாரண ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு வயோதிகர், இலவசமாக திருமண சேவை அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னா, அவங்களுடைய இனத்துக்குள்ளேயும் குலத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பெண் மாப்பிள்ளைகளுக்கு இலவசமாக ஜோதிட ஆலோசனையோ அல்லது பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறது, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறது, அண்ணன் பையன் அல்ல தம்பி பையனோ அல்லது வேறு ஏதாவது உறவினர்களுடைய பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு பொண்ணு கேட்டால் அல்லது மாப்பிள்ளை கேட்டால் இந்த பொண்ணு இருக்குது, அந்த பையனுடைய பொண்ணு இருக்குது, இவருடைய பொண்ணு இருக்குது, மாப்பிள்ளை இருக்குது அப்படின்றத சொல்கிறவர். இதில் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1980 அல்லது 90க்கு பின்னால் பிறந்த குழந்தைகளுடைய ஜாதகங்களெல்லாம் ஒரு டைம் டாக்டர் செக்கப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு பகிர்ந்துச்சு, என்ன விஷயமா அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பல குறைகள் சொல்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களும் பல குறைகள் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பல குறைகள் சொல்கிறாங்க. பொதுவாக பசங்களுக்கு இந்த ஆண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் கொஞ்சம் அவங்க பின்தங்கியே இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இந்த பொண்ணுங்க வைக்கிறாங்க. நிறைய கையில் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் இப்போதைய குடும்ப கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப நீதிமன்றங்களுக்கு ஒரு திருமணம் முடித்த 6 மாதம் அல்லது 1 வருஷத்துக்குள்ளேயே விவாகரத்துக்கு போகக்கூடிய பொண்ணுங்க சொல்லக்கூடிய அல்லது பொண்ணுங்க கையில் எடுக்கக்கூடிய ஒரு முதல் தரமான ஒரு ஆயுதம் அப்படின்றது என்னுடைய கணவருக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போதைய குடும்ப நீதிமன்றங்களில் நிறைய வழக்கு போயிட்டுருக்குது அப்படின்றதையே, அந்த நிறைய வழக்குகளையும் பெரிய டௌரியாவோ அல்லது கொடுமைப்படுத்துறது, சித்திரவதை பண்ணுறது, அடிதடி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் காட்டிலும் ஆண்மை இல்லை அப்படின்ற ஒரே வார்த்தையில் சொல்லி நீதிமன்றங்களில் விவாகரத்து கேட்குறதுக்கு நிறைய பொண்ணுங்க போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இது உண்மைதானா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜோதிட ரீதியாக இதை எப்படி தனியாக எடுத்து ஆராய்வது ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே. ஒன்றும் பெருசாக போய் நம்ம அதை உள்ள பூந்தெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ஸ்திரத்தன்மையில் இருக்கணும். அதுவே ஓரளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வரக்கூடிய நோய்களை தானே தெளிவுபடுத்தக்கூடியது, தானே துப்புரவு செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது அந்த லக்னாதிபதியினுடைய அமைப்பு. அடுத்து ஆண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த பாவத்தில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் பாவம், தைரியம், வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல தான் இருக்குது. ஒருத்தனை அடிக்கிறதுக்கு தைரியம் வேணும், ஒரு செயலை செய்கிறதுக்கு அல்லது நம்மளால் செய்யப்படக்கூடிய செயலுக்கு நம்மகிட்ட வீரியம் வேணும், அல்லது நமது அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடியதை ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு, அந்த ரீஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நல்ல ஒரு கெடுகிரக அமைவில் அந்த இடம் இருந்தாலோ, அந்த 3ஆம் இடத்த அதிபதி சுபர்களின் பார்வையில் இருந்தாலோ அல்லது 3ஆம் இடத்த அதிபதி ஸ்தான பலம் பெற்றிருந்தாலோ அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ஆண்மைத்தன்மை இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அப்போ 3ஆம் இடத்த அதிபதி ஸ்ட்ராங்காக ஸ்தான பலத்துடன் சுபகிரக பார்வைகளுடன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது அந்த ஜாதகருக்கு ஆண்மைத்தன்மை இன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்காது. அடுத்தது 3ஆம் பாவம் சரியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். 3ஆம் பாவத்துக்கு கெடுகிரகங்களுடைய பார்வைகள் நிறைய விழுந்தாலும் அந்த வேலையை செய்யும். சில நேரங்களில் சோம்பேறித்தனம் வரும். பொதுவாக ஆண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது சிலருக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கிறதுக்குங்கிறது ஆண்மைத்தன்மை அப்படின்றது தேவையில்லை. ஸ்பேம் கவுண்டிங் நல்லா இருந்தால் போதும், 5ஆம் இடம் நல்லா இருந்தால் போதும். அந்த 5ஆம் இடத்தில்
உற்பத்தி செய்யக்கூடிய 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல், அதாவது வந்து அந்த உற்பத்தி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமும் 6ஆம் இடமும் 6ஆம் இடத்ததிபதியும் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காதலை சொல்லக்கூடிய இடமும் இருந்தால் போதுமானது. ஒரு திருப்திகரமான தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைனாலும் அந்த கணவன் மனைவி உறவில் அடுத்த வம்சாவளியை உருவாக்குவதற்கு தேவையான அந்த விந்தணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். இந்த இல்லறப்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தை சண்டை இதை செய்கிறதுக்கு வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான வீரியத்தன்மை இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு முழுமையான அந்தரங்க விஷயங்களில் திருப்தி அடைவாங்க. இது 2 செக்டார் உண்டு. ஒன்று குழந்தை வைக்கிறதுக்கு வந்து முழுமையான, இப்போ கிட்டத்தட்ட வந்து 80% பெண்கள் வந்து அந்த இதில் முழுமை பெறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதோ இருக்கும், அவ்வளோதான். குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கு பின்னால் அந்த குழந்தைகளை பார்த்துக்கூடிய ஒரு பொறுப்புலேயே வந்து அவங்க தனது காலத்தை தள்ளிடுறாங்க. பல ஆண்கள் வந்து தனது மனைவி முழுமையான தாம்பத்திய சுகம் அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் வந்து பெருசாக வந்து கண்டுக்கிறது கிடையாது. குழந்தை பிறந்தோடனே இவங்க வந்து குழந்தைக்காக சம்பாதிக்கிறதுக்கு ஆண் வர்க்கம் அப்படின்றது வெளியே போயிடுறதும், பெண்கள் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றணுங்கிற கடமையில் வந்து அவங்க இதை வந்து ஒரு பெரிய பொருட்டாக நினைக்காத ஒரு அமைப்புலையும் இருக்குது. ஆனால் இனியும் தாண்டிய ஒரு உறவு அப்படின்றது வந்து ஒரு 40 வயசு 45 வயசுக்கு பின்னால் வந்து குழந்தைய வளர்ந்து ஓரளவுக்கு தயாரானது கூட கல்வி நிலையில் தயாரானது பின்னால், அல்லது அவங்க வந்து ஒரு ஹாஸ்டல் போகிறாங்க அப்படின்னா தனிமையில் வந்து இந்த தம்பதிகள் இருக்கும்பொழுது ஓரளவுக்கு பெண்களுக்கு ஒரு 40 42 வயசு 45 வயசு ஆகும்போது அந்த பெண் தன்மை அப்படின்றது வந்து அதிகமாகும், தனிமை அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் தனது துணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களிடம் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு அப்படின்றதும் அதிகமாக இருக்கும். இது வந்து 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கை. 20 வயசு 25 வயசு 30 வயசில் இருக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கை அவசர தாம்பத்தியம். 40 வயசுக்கு மேலே இருக்கிறது வந்து நிதானமான தாம்பத்தியம். 50 வயசு 55 வயசுக்கு மேலே இருக்கிறது வந்து அது எப்படி சொல்லலாம், மிக மிக பொருந்திய தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் கடந்ததுக்கு பின்னால் அவங்களுடைய ஞான நிலையை அடையக்கூடிய தாம்பத்தியம், அது தாம்பத்தியம் இருக்காது, அங்கே வந்து புரிதல்கள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த நிலைப்பாட்டில் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து அந்த ஆரம்ப நிலை துரித தாம்பத்தியம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து அஃபெக்ஷன்லேயும் வரும், உண்மையான அன்புலேயும் வரும், அல்லது ஒரு கடமை அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயும் வரும். அந்த தாம்பத்திய உறவு அப்படின்றது வந்து குழந்தை வைக்கிறதுக்கு வந்து பெருசாக வந்து அந்த தாம்பத்திய ஈடுபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுறவு சுகத்தில் வந்து பெரியதாக ஒரு சாதனை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு பெண்ணை முழுமையாக திருப்திப்படுத்துவதற்கு அப்படின்றதுக்கு மட்டும்தான் இந்த ஆண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கணும். அந்த ஆண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாக ஒருத்தருக்கு செயல்பட்டாலுடைய ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஜோதிடத்தை விட்டு விலகி நான் இங்கே ஒரு இந்த செக்ஸ் டாக்டர் பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எல்லாத்துக்குமே தீர்வு அப்படின்றது வந்து ஒரு சாஸ்திரத்தில் இருக்கணும். ஒரு மருத்துவத்தில் எவ்வளோ தீர்வு இருக்கோ அதே மாதிரி ஜோதிடத்துலேயும் அந்த தீர்வு இருந்தால்தான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அப்போ இதற்கு இந்த வீரியத்தன்மையை கொடுக்கக்கூடிய இடம் வந்து 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்தில் கெடுகிரகங்கள் அமையலாம், அமரலாம், உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சனியோ ராகுவோ கேதுவோ இருந்தால் நன்மையை தரக்கூடிய அமைப்பாக, சூரியன் கூட இருக்கலாம், சூரியனோ செவ்வாயோ இருந்தாலும் இது நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். செவ்வாய் இருந்தால் அது காரவ பாவனாஸ்தி, அது சாப்டர் வேறு. அப்போ இந்த கெடுகிரகங்கள் அமைவு அப்படின்னு சொல்லக்கூடியது நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். கெடுகிரக பார்வை இருக்கக்கூடாது. அப்போ 3ஆம் பாவம் கெடுகிரகங்கள் பார்த்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த ஆண்மைத்தன்மையில் ஒரு 20% வந்து குறையும். அடுத்து இந்த 3ஆம் இடத்த அதிபதி சுபர்களினுடைய பார்வையிலையும், அந்த 3ஆம் இடத்த அதிபதி 3க்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துலையும், ஆறாம் இடத்துலையோ அல்லது இந்த 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவாதிபதி நன்னிலையில் நல்ல சுபர்கள் பார்வையில் இருந்தாலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஈவன் இந்த 3 கூடையும் 12ல் உட்காந்துட்டானே இன்னும் சூப்பராக இருக்கும். ஆண்மைத்தன்மை அப்படின்றது அந்த வீரியஸ்தானாதிபதி அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்காந்துட்டான்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ஆண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்தா கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம். இதில் வந்து இந்த ஆண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து இந்த 3ஆம் பாவம் ஒரு செக்டாராக இருந்தாலும் சில லக்னங்களுக்கு வேணும்னு இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா லக்னங்களுக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை.
மேஷத்துக்கு இருக்கக்கூடிய 7ஆம் பாவம் அப்படின்றது வந்து முழுமையான ஆண் அப்படின்றது மேஷம், முழுமையான பெண் அப்படின்றது வந்து துலாம். 2ஆம் பாவம் அப்படின்றது வந்து முழுமையான பெண் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வழி இல்லை, முழுமையான ஆண் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வழி இல்லை. இது பெண் ராசி. பெண் ராசிக்கு நேர் நிகரான ஆண் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லக்கணத்திற்கு, ரிஷப லக்கணத்திற்கு விருச்சிக ராசி அப்படின்றது பெண் ராசியாக, பெண்ணுக்கு பெண் ராசி அப்படின்னு சொல்கிறதுனால அதுவும் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதே மிதுன ராசிக்கு ஆண் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இது 2 கெட்ட ராசியாக இருக்கும். மிதுன ராசி, மிதுன லக்கணம். தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பாதகம். அப்போ சில லக்கணங்களுக்கு 7ஆம் இடமே பாதகமாக வரும். இது வேணும்னே போய் சொல்லும். இது வந்து இந்த லக்கண ரீதியாக வரக்கூடியது. சந்திர லக்கணத்துக்கு கடக லக்கணத்திற்கு மகர லக்கணம், சூரிய லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு கும்ப லக்கணம் அப்படின்ற மாதிரியான, அல்லது கும்ப லக்கணத்துக்கு சூரிய லக்கணமும், மகர லக்கணத்துக்கு வந்து சந்திர லக்கணம் கடக லக்கணமும். இது வந்து கொஞ்சம் அந்த காம்ப்ரமைஸ் ஆகிறதுல வந்து கொஞ்சம் சிரமப்படும். நான் காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த அடிதடி சண்டைகள் எல்லாம் இருக்கும். கடைசியில் வந்து அந்த படுக்கை சுகத்தில் வந்து அவங்க 2 பேரும் இணையும் பொழுது காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. இது பிரியாது. ஆனால் இந்த 3ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது அந்த ஆண்மைத்தன்மையை பாதிக்கக்கூடிய அமைப்பாக வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய். அந்த 3ஆம் இடத்து காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கிடக்கூடாது. ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் முழுமையாக கெட்டு போயிட்டான். கடகராசியில் 28வது டிகிரியில், அதாவது ஆயில்யம் 4ஆம் பாவத்தில் நின்று அது முழுமையாக கெட்டு சூரியனோடு சேர்ந்து அஸ்தமித்து இந்த சூரியன் ராகுவோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு உண்மையிலேயே ஆண்மைத்தன்மை குறைவு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எரெக்ஷனில் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். செவ்வாய் கெட்டு போயிட்டாலே அந்த வீரியம் கெட்டு போயிடும். செவ்வாய் கெட்டு போயிட்டாலே தைரியம் கெட்டு போயிடும். எப்படி 3ஆம் பாவம் வந்து தைரியஸ்தானமோ, தைரியம் வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானமோ, அது மாதிரி இந்த செவ்வாய் அப்படின்றது வந்து அந்த வீரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். விவேகம் அல்லாத வீரியம், வேகமாக அடிக்கும். பின்னால் வந்து செவ்வாய் அப்படின்னாலே மேசராசிக்கு சொந்தக்காரர் தான், பின்னால் வந்து அடிக்கக்கூடியது தான். எரெக்ஷனும் அதே மாதிரி தானே, பின்னால் வந்து அடிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த செவ்வாய் கெடும் பொழுதும், செவ்வாய் முழுமையாக நீச்சமடைந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தமித்து அல்லது சனியோடு முழுமையாக பாதிக்கப்பட்டு இந்த சூரியன் செவ்வாயோடு இணைந்து ஒரு பாகையிலேயோ அல்லது 4 பாகைக்குள்ளேயோ சூரியன் செவ்வாய் இணைந்து இது ராகு சூரியனோடு நெருங்கிய பாகையில் இருந்து அந்த ராகுவோடு சனியும் சேர்ந்தால் இது வந்து கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லிடலாம். அது அவங்களுக்கு வந்து என்ன தசாபுக்தி நடந்தாலும் அது அவங்களுக்கு வந்து அந்த திருமண யோகத்தை தர ஒரு சிரமமான ஒரு காரியமாகவே போயிட்டுருக்கும். திருமண யோகத்தை செஞ்சு வச்சாலும் இது குடும்ப கோர்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஜாதகம் தான் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் இடம், அது மெத்தை சுகத்தை தரக்கூடிய, திம்பான் தூங்குவான். அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அயனம் சயனம் போகம். அப்போ இந்த போகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 12ஆம் பாவத்தில் தான் வருது. இந்த போகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு கெட்டு இருந்தாலும் அந்த வேலையை செய்யும். அதேமாதிரி காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் கெட்டிருந்தாலும் இந்த வேலையை செய்யும். அதேமாதிரி 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி கேட்டிருந்தாலும் சில நேரங்களில் இந்த கிரகங்கள் கொஞ்சம் தாறுமாறாக போயிட்டு 6, 8, 12 மறைஞ்சிட்டாலும் இந்த ஆண்மைத்தன்மை குறைவு அப்படின்றது மேலோட்டமாக தெரியும். ஆனால் வாரிசுகளை ஈண்டெடுக்கக்கூடிய வல்லமை அங்கே இருக்கும். முழுமையாக கலவி போரில் ஜெயிக்கணும் அப்படின்னா 3ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 இடங்களும், இந்த 3 இடத்தையும் வந்து கெடுகிரகங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த ஆண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்மைத்தன்மை மீன் ஒரு பெண்ணை தனது முழு பலத்தினால் அந்த பெண்ணை உடல் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் சுகத்திற்கு முழுமையாக திருப்திப்படுத்த முடியாத ஒரு நபர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இங்கே பெண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த பெண்மைத்தன்மை இருக்கா இல்லையாங்கிறத இன்னொரு ஜாதகத்தில் பார்த்துக்கணும். இந்த தன்மையில் ஆண்மைத்தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொன்னால் 3ஆம் பாவம் செவ்வாய், 11ஆம் பாவம், 12ஆம் பாவம், இந்த இடங்களில் வந்து தெளிவான முறையில் கிரகங்கள் சுபகிரக பார்வைகள்லையோ, ஏன்னா 11ஆம் பாவம் அபிலாசைகளை செய்யக்கூடிய பாவம். ஒரு கல்யாணத்தை விட்டு மறு கல்யாணம் பண்ணு அல்லது ஒரு வாழ்க்கை துணை இருக்கும்போது இன்னொரு வாழ்க்கை துணையை தேடக்கூடியது 11ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது வந்து போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 12ஆம் பாவத்திற்கு கடைசி பகுதிக்கு வரக்கூடிய கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகம் கெடாமல் இருக்கணும். உதாரணமாக
மேச லக்கணம் எடுத்துக்கலாம். மேச லக்கணத்துக்கு கடைசியாக பின்னால் வரக்கூடிய 12ஆம் பாவத்தில் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்திற்கான புதன் அந்த லக்கணத்திற்கு கெட்டிருந்தால் 3ஆம் பாவாதிபதி கெட்டிருக்கான், 6ஆம் பாவாதிபதி கெட்டிருக்கான், 12ஆம் பாவத்திற்கு உடைய அந்த நட்சத்திராதிபதி அப்படின்றது கெட்டிருக்கான். அப்போ இதுவும் அந்த காம இச்சையை கட்டுப்படுத்தக்கூடியது, மட்டுப்படுத்தக்கூடியது. காம இச்சையை தூண்டி விடாது, காம இச்சையை மட்டுப்படுத்தும், கட்டுப்படுத்திடும். அப்போ அது இல்லாமல் போகும்போது தனது இணைக்கு தனக்கு இணையான சுகத்தை தர முடியாத ஒரு விஷயத்தையும் கொடுக்கும். இது மாதிரியான அமைப்புகள் அந்த ஜாதகங்கள் இருந்தால் கண்டிப்பாக மாட்டிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம போட்டு விளக்குவோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஜாதகம் லக்கணம் மிதுன லக்கணம், நட்சத்திரம் ஆயில்யம் 1ஆம் பாதம், ராசி கடகராசி. இந்த கடகராசியில் இருக்கக்கூடியதை இப்போ நம்ம சொன்ன அனைத்து பாயிண்ட்டுகளும் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். கடகராசி திதி அமாவாசை திதி, யோகம் வியதிபாத யோகம், கரணம் சதுஸ்பாதம் கரணத்தில் இவர் பிறந்திருக்கார். இவருடைய பர்த் டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 11, பர்த் மந்த் அப்படின்னு பார்த்தோன்னா 8 ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கார். 1999 பிறந்திருக்கார். இப்போ பெரியவர் சொன்ன மாதிரி தான் இவர் 90க்கு பின்னால் பிறந்த ஜாதகம் தான். 99 3:45 AM வெள்ளூரில் இவருடைய ஜனனம் இருக்குது. இது ஒரு ஆணுடைய ஜாதகம். லக்கண புள்ளி பார்த்தோம் அப்படின்னா 22.04 புனர்பூசம் 1ஆம் பாதம் இங்கே உட்காந்துருக்கு. 22.04 புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கு. சூரியன் உட்காந்துருக்கு 23.59 ஆயில்யம் 3ஆம் பாதம். சந்திரன் உட்காந்துருக்கிறது 16.58 ஆயில்யம் 1ஆம் பாதம் அஸ்தங்கத்தில் உட்காந்துருக்கார். அதே மாதிரி செவ்வாய் உட்காந்துருக்க 22.45 விசாகம் 1ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கார். இந்த இடத்துல உட்காந்துருக்கார். அடுத்து புதன் பார்த்தோம்னா 0.6 டிகிரியில் உட்காந்துருக்கார். பூச நட்சத்திரத்தில் இங்கே உட்காந்துருக்கார், லக்னாதிபதி. குரு பார்த்தோம்னா 10.68 அசுபதியில் உட்காந்துருக்கார், மேஷராசியில். சுக்கிரன் பார்த்தோம் அப்படின்னா 8.33 மகத்தில் 5 குடையவர் 3ஆம் பாவத்தில் உட்காந்து மகம் 3ல் உட்காந்துருக்கார், பகையாகி உட்காந்துருக்கார். சனி பார்த்தோம் அப்படின்னா 23ஆம் டிகிரியில் பரணி 3ஆம் மாதத்தில் நீச்சமாக இருக்கார். அதே மாதிரி ராகு பார்த்தோம்னா 18.48 ஆயில்யம் 1ஆம் பாவத்துலையும், கேது 18.48 திருவோணம் 3ஆம் பாவத்துலையும், மாந்தி 8.18. இவருக்கு புதன் தசையில் பிறந்ததுனால ஆயில்யம் 1ஆம் பாவத்தில் பிறந்ததுனால புதன் தசையில் தசாயிருப்பு அப்படின்றது 16 வருஷம் 10 நாள் இருக்குது. அந்த 16 வருஷம் 10 நாள் அப்படின்ற 16 வருஷம் புதன் தசையை கடந்துடுறாரு. 7 வருஷம் கேது தசையை கடந்து வர்றார். 7 வருஷம் கேது மகா தசைக்கு பின்னால் இப்போ நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர தசை. இது நல்ல வயோதிக காலமில் வயது இருக்கக்கூடிய காலம், அனுபவிக்கக்கூடிய காலத்தில் சுக்கிரன் தசை வந்திருக்கார். இப்போ வயசு பார்த்தோம் அப்படின்னா 16/7/23 முடிஞ்சு 24 25 வயசு 6 மாதம் ஆகுது. இப்போ இந்த ஜாதகம் இருக்குது. 25 வயசுலேயே கிட்டத்தட்ட 26 சுக்கிரன் தன் தசையை ஆரம்பித்து தன் புக்தியை நடத்திட்டு இருக்கார். இப்போ இந்த இடத்துல இவருக்கு ஆண்மை இருக்கா இல்லையா அப்படின்றது அவருடைய கேள்வியும் கூட. அப்போ இவருக்கு ஆண்மை இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துருவோம். 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லக்கணம் மிதுன லக்கணத்திற்கு 3ஆம் பாவாதிபதி சூரியன் தன்னுடைய பாவத்துக்கு 12ல் மறைஞ்சிருக்கார். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லா 12ல் 6ல் 8ல் மறையிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் காட்சி வீடாக கன்னி லக்கணமாக இருந்தால் மறைவு கிடையாது. இதே சூரியன் இங்கே போய் உச்சமாகிட்டு இங்கே ரிஷப லக்கணமாக இருந்தால் 12ல் உச்சமான சூரியனாக இருக்கார். அது ஒரு பெரிய விஷயமே தான். 12ல் மறைஞ்சது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் 12ஆம் பாவத்தில் சூரியன் தன் பாவத்துக்கு 12ல் மறைஞ்சாலும் ஒரு பெரிய விஷயமா அது எடுத்துக்கணுங்கிற விஷயம் இல்லை. குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். பொதுவாக குடும்பஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் உட்கார்றது அதை அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இருந்தாலும் அந்த 2 குடையவர் 2ல் இருக்கிறது அப்படின்றனால அந்த திருமண ஏற்பாடு அப்படின்றது ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. எப்போவுமே கிரக கூட்டுகள் ஒரு பாவத்தில் அடைஞ்சு 4 கிரகம் 5 கிரகம் அடைஞ்சிருந்தாலும் அந்த பாவத்திற்குரிய கிரகம் அந்த இடத்துல நின்று ஆட்சி பெற்று இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த பாவத்தில் அந்த கிரகம் மற்ற கிரகங்களுடைய இணைவை கெடுக்காது. அது எந்த பாவ கிரகங்களாக போய் உட்காந்துருந்தாலும் சரி. 7ஆம் பாவத்தில் 7 கிரகம் போய் உட்காந்துருக்கு, ராகுகேது மட்டும் தனியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இங்கே குரு ஆட்சியாக இருக்கும் பொழுது அவர் பாதகாதிபதியாகவே இருந்தாலும், அட்டமாதிபதி கூட சேர்த்திருந்தாலும், சஷ்டமாதிபதி கூட சேர்த்திருந்தாலும், பஞ்சமாதிபதி கூட சேர்த்திருந்தாலும் அந்த பாவத்திற்கான பலன்களை அவர் கெடுப்பது இல்லை. ஒரு கிரகம் அந்த வீட்டில் உட்காந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய அமைப்பில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பையும் அது கெடுக்காது. அப்போ 2ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது
2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்தை குடும்பம், கல்வி, தனம் இதை எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏற்படுத்தியும் வச்சிருவார், நடத்தியும் கொடுத்துருவார். ஆனால் அது நடக்குமா, அது வாழ்க்கையில் நீடிக்குமா அப்படின்றதான் கேள்விக்குறி. அதை அவர் கேட்குறது நான் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத தான் கேட்குறாரு. அப்போ 2ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவத்திலையும் ஆட்சி பெற்று அவர் உட்காந்துருக்கிறது வந்து லக்கணம் 4 சாரத்தில் உட்காந்துருக்கார். ஆயில்யம் 1ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். இது கிட்டத்தட்ட வந்து கண்டாந்திர நட்சத்திரத்துக்கும் போகலை. கிட்டத்தட்ட வந்து இப்போ ஆயில்யம் 3, 4னா கூட ஒரு கண்டாந்திர நட்சத்திரம்னு சொல்லலாம். ஆயில்யம் 1லேயே இருக்குது. இருந்தாலும் ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். எந்த ஜாதகர் பார்த்தாலும், எந்த ஜோசியர் பார்த்தாலும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, மாமனாருக்காகாது அல்லது அத்தைக்காகாதுன்னு ஏதோ ஒன்று சொல்லி விட்ருவாங்க. அப்படி வந்து கண்டாந்திரத்துக்கு அவர் போகலை. 4ஆம் பாதமோ 3ஆம் பாதமோ இல்லை. அதனால் வந்து சந்திரனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் சந்திரன் உட்காந்துருக்காரு. அப்போ ஆட்சி சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலைமையை அடுத்த கிரகங்களை வச்சு பார்த்துக்கோம். இப்போ சூரியன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஆயில்யம் 3ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கார். கிட்டத்தட்ட சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கிரக வித்தியாசம், அதாவது அந்த டிகிரி வித்தியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகை அளவு வித்தியாசம் வெறும் 7 டிகிரியில் அமாவாசை திதியிலே பிறந்திருக்கார். அப்போ 2ஆம் இடத்து அதிபதியினுடைய அமைப்பு முழுமையாக அஸ்தமனம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சியில் இருந்தாலும் சூரியன் மிக நெருங்கிய பாகையில் இருப்பதனால் 3 கூட 12 போனாலும் 3க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் 2ஆம் பாவத்தில் போய் சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குறதும் குடும்பம் அமையறத பிரச்சனை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை அவர் செய்கிறார். அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனையும் அவர் கெடுக்கிறார். இப்போ அந்த சூரியன் வந்து சந்திரனை கெடுத்தார். அப்போ குடும்பம் அமையுமா அப்படின்னா இது வலுக்கட்டாயமாக அமைக்கக்கூடிய ஒன்றைய ஒழிய இந்த குடும்பம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே கிடையாது. அப்போ அதுக்கடுத்தபடியாக வந்து இந்த சூரியனை ராகு கிரகண தோஷத்தில் பிடிக்கிறார். எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு 18.48, சூரியன் 23.59, வெறும் 5 டிகிரி வித்தியாசத்துக்குள்ள ராகு என்ன பண்ணுறாருன்னா இந்த 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை அவர் விழுங்கிடுறார். எந்த ஒரு பாவத்திலையுமே ராகு போய் உட்காந்துட்டாலும் சூரியனே அமர்ந்தாலும் சூரியனையும் விழுங்கக்கூடியவன் ராகு. அப்போ ராகுனுடைய அமைப்பு அந்த 30 டிகிரி பாகைக்கும் வியாபித்து இருக்கிறது. கிட்டத்தட்ட ராகுனுடைய அமைப்பு அப்படின்றது 18 சென்டரில் தான் இருக்கார். அப்போ 18 அப்படிங்கும்போது 15 டிகிரி கொஞ்சம் தாண்டி இருக்கார். அப்போ அந்த ராசி முழுவதுமே அவருடைய அமைப்பு அப்படின்றது வியாபித்திருக்கு அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ லக்னாதிபதியை பார்ப்போம். நம்ம சொன்ன முதல் பாயிண்டில் லக்னாதிபதி நல்லா இருக்காருன்னு பார்த்தோம்னா, இங்கே லக்னாதிபதி சூரியனோடு எந்த பாகையில் உட்காந்துருக்காரு அப்படின்னா 6 அப்படின்ற பாகையில் சந்திரனோட காலப்பகை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த லக்னாதிபதியும் வந்து லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலையும் உட்காந்துருக்காரு. அப்போ 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசுக்கு இதத்தை அழிக்கக்கூடிய உடல் சுகத்தை கொடுக்கக்கூடியது. உடல் சுகன்றதில்லை, சொத்து சம்பாதிச்சாலும் வண்டி வாகனம் வாங்கினாலும் வீடு கட்டினாலும் நிலபுலன்கள் வாங்கினாலும் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி வாங்கினாலும் ஒரு சந்தோஷம் வரும், அது மன சந்தோஷம். ஒரு ஆண் பெண்ணிடமோ பெண் ஆணிடமோ அனுபவிக்கக்கூடிய சுகத்தை 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் அந்த படுக்கை சுகம் பகிரப்படும் போதும் அந்த மனசு சந்தோஷப்படும். இது எல்லாத்துலேயுமே அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொண்ட புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிலாசைகளை, நான் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, எனக்கு கல்யாணம் பண்ணால் நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, பிரச்சனைகள் வருமா வராதா அப்படின்ற மாதிரியான ஒரு பல அபிலாசைகளை சுமக்கக்கூடிய கிரகமாக சந்திரனோடு இணைந்து இங்கே வந்து இது காலப்பகை அப்படின்னு சொல்லுவோம். காலப்பகை கிரகமாக 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது. மொத்தத்தில் வந்து 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், ராகு, சந்திரன், புதன், இந்த 4 கிரகங்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பில் 2ஆம் கிரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அந்த இடத்துல ஆட்சியாகி இருக்கும் பொழுது சூரியனால் அஸ்தங்கப்படுத்தப்படுகிறார். இந்த சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது திருமண தடையை உருவாக்கக்கூடிய கிரகமாக இருந்த போதிலும் இந்த ராகுவால் அந்த சூரியன் கிரகண தோஷத்திற்கு ஆட்படுத்தப்படுகிறார். லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் தானே விரும்பினாலும் திருமணம் செய்ய இயலாத ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 2, 8ஆம் பாவத்தில் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்பதோஷங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இங்கே உட்காந்துருக்காங்க. சரி, 3ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல அமைப்பில் தான் சுக்கிரன் உட்காந்துருக்கார், வக்கரமாக உட்காந்துருக்கார், வேற ஒன்றும் இல்லை. 3ஆம் இடத்துல சுபகிரகமாக இருந்தாலும் இந்த சுபகிரகம் வக்கரமாகி உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நன்மையான ஒரு அமைப்பாக இருக்கும். இருந்தாலும் இது வந்து எனக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதகரையும் சைட்டு விடுறதுக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்றது வந்து இது நிதர்சனமான உண்மையை வந்து இந்த சுக்கிரன் அப்படின்றது சொல்கிறார். 5ஆம் பாவத்தில் செவ்வாய்
இவர் 11ஆம் இடத்து அதிபதியாகவும் இந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக 6-11 கூடையர் போயிட்டு 5ஆம் இடத்துல உட்காரும். 6 கூடைய கிரகம் 5ல் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லது. 11ஆம் பார்வை, அதாவது 11ஆம் இடத்தை தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய கிரகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு 2வது திருமணம் அப்படின்ற அமைப்பில் ஓரளவுக்கு அந்த தாம்பத்திய சுகம் அப்படின்றது வந்து ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து காம்ப்ரமைசிங்கில் தான் இந்த கல்யாணம் அப்படின்றது வந்து இவருக்கு நடக்குமே ஒழிய ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பொண்ணை பார்த்து இவர் ஃப்ரெஷராக இருந்து அவங்களும் ஃப்ரெஷராக இருந்தால் இந்த கல்யாணம் இவருக்கு நடக்கக்கூடாத ஒரு வைபவமாகவே கருதப்படும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து சுக்கிர தசை. கண்டிப்பாக அவர் வந்து 3ஆம் இடத்துல நின்று தசை நடத்தும் பொழுது அந்த முயற்சி, காம இன்பம், கிளர்ச்சி இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த சுக்கிரனை எங்கே உட்காந்து தசை நடத்துகிறார் அப்படின்னா மகம் 3ஆம் பாவத்தில் உட்காந்து தசை நடத்துகிறார். இந்த மகம் 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார் கேது. அவர் வாங்கிய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவோணம் 2ஆம் பாவாதிபதியினுடைய சாரத்தை வாங்கி தான் உட்காந்துருக்கார். அப்போ அந்த திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சுக்கிர தசை அப்படின்னு சொல்லக்கூடியது நடந்துட்டு இருக்கும் பொழுது என்ன, இது தருணமான வயது, 25 வயசாச்சு. அப்போ 27, 29 இந்த சுக்கிர தசை சுக்கிர புத்தி முடிஞ்சதுக்குனால அடுத்து வரக்கூடிய சூரிய புக்தியிலையோ அல்லது அடுத்து வரக்கூடிய சந்திர புக்தியிலே கண்டிப்பாக இவருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இவர் 2வது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் போனார் அப்படின்னா அங்கேயும் ஓரளவுக்கு எல்லா குடும்ப கோர்ட்டெல்லாம் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் பிரச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு அல்லது முதல் வாழ்க்கையில் வந்து தோல்வி அடைந்த ஒரு நபராகப்பட்டவர் இந்த நபரை திருமணம் செய்யும் பொழுது இவருக்கு அந்த தாம்பத்திய உறவு அப்படின்றது வந்து அதாவது பெயரளவுக்கு அப்படின்ற மாதிரி, மற்றபடி நமக்கு வந்து ஒரு அனுபவ ரீதியாக ஒரு குடும்ப உறவுக்கு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸில் தான் இது வந்து கல்யாணம் நடக்குமே ஒழிய இவராக கல்யாணம் பண்ணுற அவர் கேட்குறார், எனக்கு வந்து ஆண்மை இல்லை அதனால் நான் கல்யாணம் பண்ணலாமல். இவர் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். நடக்கக்கூடிய கல்யாணம் பெயரளவுக்கு நடக்கும். பெயரளவுக்கு நடக்கிறதுங்கிறது வந்து இவர் வந்து அந்த பெண்ணை வந்து திருப்திப்படுத்துவார் அப்படின்னா அந்த திருப்திப்படுத்துவதற்கான அளவு இவர்கிட்ட வந்து அந்த செவ்வாயினுடைய அமைப்பு வந்து கெடலை. ஆனால் வந்து அந்த செவ்வாயை குருவும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார். சனி நீச்சமாகி பார்க்குறார், குரு அஸ்பதி சாரத்தில் இருந்து பார்க்குறார். அந்த கேதுனுடைய சாரத்திலேயே குரு பார்க்குறார். இந்த கேது எடுத்துருக்கக்கூடிய சாரம் 2ஆம் பாவம். இந்த குரு உட்காந்துருக்கிறது வந்து இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக இருந்து லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல போயிட்டு மறைஞ்சிடுறார். லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல லக்கணத்துக்கு வந்து 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவரும் 10ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவருமானவர் 11ஆம் இடத்துல உட்காந்து இந்த குருவானவர் இவருடைய பார்வையை 3ஆம் பார்வையை இப்போ வந்து சுக்கிரனுக்கு கொடுக்குறார். இப்போ இந்த சுக்கிரன் வந்து தசை நடத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. பெயரளவுக்காவது அந்த கல்யாணம் நடக்கும், பெயரளவுக்காவது அந்த தாம்பத்தியம் நடக்கும், பெயரளவுக்காவது வந்து இவர் அந்த குடும்ப உறவில் இணைவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் நல்லா தான் இருக்காருங்க. செவ்வாய் வந்து கெடலை, வக்கரமாக எதுவும் ஆகலை. ஆனால் வந்து செவ்வாய் நல்லா தான் இருக்கார். இங்கே கெட்டு போனது அப்படின்றது வந்து 3ஆம் இடத்து அதிபதி தான். 3ஆம் இடம் நல்லா இருக்கு. 3ஆம் இடத்தை வந்து மீண்டும் வந்து அந்த குரு வந்து பார்த்துட்டு இருக்கார். 3, 2, 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்கார். அப்போ சுக்கிரன் வந்து குருவனுடைய பார்வையில் தசை நடத்த ஆரம்பிக்கிறார். அதனால் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் அப்படின்றது வந்து தடை எதுவும் கிடையாது. இவர் ஆண்மைத்தன்மை உள்ளவர் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நடந்தது வந்து புதனுடைய தசை. அவர் ஏற்கனவே ஆயில்யம் 1ஆம் பாவத்தில் உட்காந்து தான் தசை நடத்தியிருக்கார். பூசம் 1ஆம் பாவத்தில் உட்காந்து தசை பாதகாதிபதியினுடைய சாரத்தில் நின்று தசை நடத்தியிருக்கார். லக்கணத்துக்கு பாதகாதிபதியினுடைய சாரத்தில் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியோடு சேர்ந்து அவர் இந்த சனியோடு சேர்ந்துருக்கார். அந்த பாதகாதிபதி அவருடைய பாதத்தை வாங்கி தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, பூச நட்சத்திர சாரத்தில் உட்காந்து தசை. பொதுவாக வந்து இந்த கிரகமே பூச நட்சத்திரத்தில் உட்காந்தா அது ஒரு இந்த சன்மார்க்க நெறியில் போகக்கூடியது. அதேமாதிரி வந்து ஜீவசமாதி, சித்தர்களுடைய ஜீவசமாதி, ஆன்மாக்களுடைய ஜீவசமாதியை தேடி போகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. எப்போவுமே பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்தினார். அதேமாதிரி அடுத்து வரக்கூடிய கேது, இவர் 2ஆம் இடத்து அதிபதியினுடைய தசையை வாங்கி 8ல் உட்காந்து மறைவு கேதுவாக தசை நடத்தியிருக்கார். 2ஆம் இடத்தை பார்த்துருப்பார். அப்போ 2ஆம் இடத்தை பார்த்துருக்கும் போது கேது தசை வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் புரட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்தில் மறைபொருளை எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரோ அந்த பாவத்தினுடைய அமைப்பை எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறதுனால அந்த 8ஆம் பாவம் அப்படின்றது வந்து இவருக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய டைம் வந்து இவர் அந்த ஆண்மை இருக்கா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணுறதுலையே இவருடைய ஸ்பேமெல்லாம் வந்து நிறைய குறைஞ்சிருக்கும் அப்படின்றது வந்து நிதர்சனமான உண்மை. 2ஆம் பாவத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்குது, 8ஆம் பாவத்தில் கேது இருக்கார். இவர் டெஸ்டிங் மோட்லேயும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நிறைய சிரமங்கள், அதாவது வந்து அவருடைய சுய பழக்கத்திலேயும் அந்த ஆண்மைத்தன்மையை இழக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து 7 வருஷம் கேது தசை அவர் நடத்தி கொடுத்துருப்பார். அதற்கு ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதியினுடைய சந்திரனுடைய சாரம் வாங்கிட்டு அவர் வந்து தசை நடத்தியிருக்கார். இப்போ இந்த இடத்துலையுமே வந்து
இங்கே கெடுகிரகங்களுடைய பார்வையில் தான் இங்கே சூரியன், சந்திரன், புதன் இவங்களுடைய பார்வையில் தான் கேது நின்று 8ஆம் இடத்துல தசை நடத்தியிருக்கார். அப்போ 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மர்மஸ்தானம், மர்ம உறுப்புகளை சார்ந்த வியாதிகளை இவர் சந்திச்சிருக்கிறதும் அதன் மூலமாக இவர் டெஸ்டிங்லேயே நிறைய போயிருக்கு அப்படின்றது வந்து இந்த கேது தசை சொல்லுது. அடுத்து சுக்கிர தசை அப்படின்னு சொல்லக்கூடியது லக்கணத்துக்கு 5, 12 கூடிய தசை. கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணி வைக்கும், கண்டிப்பாக அந்த தாம்பத்தியத்தில் வந்து ஈடுபட வைக்கும். 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். செவ்வாய் நல்லா தான் இருக்கார். குரு வந்து செவ்வாயை பார்க்குறாரு, குரு வந்து சுக்கிரனை பார்க்குறாரு. அப்போ இந்த ஆண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தில் வந்து இருந்த மாதிரி காமிச்சாலும், ஆனாலும் இவர் பெயரளவுக்கு அந்த கல்யாணத்தை கண்டிப்பாக அதை நடத்தி குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து இவர் சமாளித்து போயிட்டுருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது வந்து கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய உறவில் வந்து முழுமையான திறந்த வெளி தாம்பத்தியமாக இல்லாமல் இருந்தாலும் இந்த சமுதாயத்திற்காக வேண்டியாவது அந்த குடும்பத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கடமை பொறுப்புகளில் ஒரு 30 வயசு 32 வயசுக்கு மேலே இவருக்கு கல்யாணம் நடந்து, அந்த கல்யாணத்தில் வந்து இவருக்கு பொதுவாக வந்து சனி புத்தி தான் கொஞ்சம் சிரமத்தை தரும் இந்த சுக்கிர தசையில். ஏன்னா வேதகனாக வர்றதுனால அவர் 11ஆம் இடத்துலையே நின்று நீச்சமாக இருக்கிறனால அது மட்டும்தான் வந்து ஒரு சிரமத்தை தருமே ஒழிய மற்றபடி எல்லாமே அந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் எல்லா சுகத்தையும் இவருக்கு தரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி முழுமையாக ஆண்மைத்தன்மை இல்லை அப்படின்றது வந்து 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடம், 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடம், 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடம், 11ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடம், 12ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடம், இவங்களை எல்லாம் பார்த்து முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி அதற்கு பின்னால் ஒரு ஜாதகருக்கு வந்து ஆண்மை இருக்கா இல்லையாங்கிறத சொல்லணுமே ஒழிய பொத்தாம்பதுவாக எடுத்த உடனே வந்து எனக்கு சின்ன வயசுலேயே வந்து ஆண்மை கோளாறு இருக்குது, ஆண்மைத்தன்மை இல்லாமல் இருக்குது, முழுமையாக வந்து நான் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களை வந்து சிறு வயது ஜாதகர்கள் வந்து அவங்க மனசை போட்டு குழப்பிக்காமல் நல்ல ஒரு ஜோசியத்தை கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ச்சி செய்து, நல்லா சொல்கிறேன் கேட்டுக்குங்க, செவ்வாய் கெட்டு போகாமல் இருக்கணும், 3ஆம் பாவம் கெட்டு போகாமல் இருக்கணும், 3ஆம் பாவாதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும், புதன் கெட்டு போகாமல் இருக்கணும், குரு கெட்டு போகாமல் இருக்கணும். இத்தனை கிரகங்கள் கெட்டு போனால் ஒழிய ஒரு ஜாதகருக்கு ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தும் யோகம் இல்லை அப்படின்னு சொல்லாமே ஒழிய மற்றபடி இந்த கிரகங்கள் எல்லாம் வலுவாக இருக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பாக இங்கே வந்து குரு வந்துட்டு தர்ம திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தர்ம திரிகோணத்தில் தான் உட்காந்துருக்கார். காம திரிகோணத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கு. அந்த செவ்வாய் உட்காந்துருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விசாகம் 1 உட்காந்துருக்கு. விசாகம் 1 அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட வந்து சுவாதியினுடைய 4ஆம் பாவத்துக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு. காமத்திரிகோணத்தில் உட்காந்துருக்கிற செவ்வாயும் இந்த சுக்கிரன் வந்து குடும்பஸ்தானாதிபதியுடைய சாரம் கொடுத்தவன் கேதுனுடைய சாரத்தில் உட்காந்துருக்கு. இங்கே சுற்றி பார்த்தோம்னா சுக்கிரன் கேது சாரத்தில், கேது சந்திரன் சாரத்தில், சந்திரன் வந்து புதன் சாரத்தில், புதன் மீண்டும் வந்து குரு சாரத்தில், சனி சாரத்தில். இப்படி சுற்றி பார்த்தோம்னா எல்லாமே சாரங்கள் எல்லாமே வந்து சந்திரன் தான் உட்காந்துரும். அப்போ இது எல்லாமே வந்து திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஆண்மைத்தன்மை இல்லைன்னெல்லாம் முழுசாக சொல்ல முடியாது. அது வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் எடுத்துக்கங்க, நல்ல ஜோதிடரை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக அலசிக்கிங்க. இதுக்கு வந்து என்னென்னா இந்த குருவும் சுக்கிரனும் உட்காந்துருக்கிறது அப்படின்றது வந்து இவங்களுக்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிழையும் குறையும் சொல்லுது. அதற்கான நிவர்த்தியை மட்டும் இவர் செஞ்சார் அப்படின்னா இவருக்கு திருமணம் கைகூடும். இந்த மாதிரி ஜாதகர்கள் வந்து தேவையில்லாமல் குழப்பத்துக்கு உருவாக்கிறது, தேவையில்லாமல் சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது. இவர் கிட்டத்தட்ட ஆண்மை இருக்கா இல்லையான்னு தன்னுடைய சுய பரிசோதனையே நிறைய அவருடைய உயிரணுக்களை இழந்திருக்கார் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தை பார்த்தாலே தெளிவாக தெரியுது. அதனால் இது நல்ல ஜோதிடருடைய ஆலோசனையும், நல்ல மனநல மருத்துவர்களுடைய ஆலோசனையும், நல்ல உடல் கூறு ஆய்வு செய்யக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனையும் பெற்று இந்த ஜாதகர் திருமணம் செய்வார் அப்படின்றத நம்ம சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.